தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான செல்வங்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான். அந்த செல்வங்களை சேர்ப்பதற்காக என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ, எந்தெந்த வழிகளில செல்வத்தை சேர்க்க முடியுமோ எல்லாவற்றையும் அவன் செய்து கொண்டே இருந்தான். அவன் என்னதான் செல்வங்களை சேர்த்து கொண்டே இருந்தாலும் அது போதும் என்கிற நிலைக்கு அந்த மனிதன் வரல. அந்த நேரத்துல ஒரு ராஜா ஒரு கட்டளை இடுறாரு. யாருக்கு எவ்வளவு நிலம் வேண்டுமோ அவர்கள் இலவசமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு எந்த பணமும் செலுத்த வேண்டியதில்லை, அதற்கு எந்த ஒப்பந்தமும் போடுவதில்லை, இலவசமாகவே எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு விடுகிறார். அப்ப இந்த அறிவிப்பு அந்த மனிதனுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியதா இருந்தது. ஏன்னா இலவசமாக நமக்கு நிலங்கள் வரப்போகிறது என்று சொல்லி அவன் மிகவும் ஆசைப்பட்டான். அந்த ராஜா சொன்ன இடத்திற்கு அந்த மனுஷன் போறான். அங்க போன உடனே அந்த ராஜா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றாரு, உனக்கு முன்பாக இருக்கிற நிலங்களில நீ எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், அது உனக்கு இலவசமா நான் கொடுக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அது என்னவென்றால் காலை நேரத்தில் சூரியன் உதயமாகும் பொழுது நீ உன் பயணத்தை தொடங்க வேண்டும். நீ எவ்வளவு தூரம் வேண்டாமானால் நீ போகலாம், நீ போய்கொண்டே இருக்கலாம். மாலையில சூரியன் மறைவதற்குள் நீ திரும்பவும் வந்து சேர வேண்டும். நீ எவ்வளவு தூரம் நீ சென்று வருகிறாயோ அவ்வளவு நிலம் உனக்கு இலவசம் என்று சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட அந்த மனுஷனுக்கு இன்னும் அதிகப்படியான சந்தோஷம் வந்தது. காலையில் சூரிய உதயம் முதல் மாலையில் சூரியன் மறையும் வரைக்கும் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் போகலாமே என்று சொல்லி மிகுந்த சந்தோஷப்பட்டான். மறுநாளில் ராஜு சொன்ன பிரகாரமாக அந்த மனுஷன் என்ன பண்ணான், தனது பயணத்தை துவங்கினான். முதல்ல கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தான். அப்ப நேரம் ஆகி கொண்டே இருக்கிறது, நாம் நடந்து கொண்டே இருந்தா அதிக நிலத்தை நம்மால் வாங்க முடியாதுன்னு சொல்லி அவன் ஓடத் தொடங்கினான். ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் ஓடாத சந்தோஷம் வந்து கொண்டே இருந்தது. நாம் இவ்வளவு தூரம் ஓடிட்டோம், நாம் இவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி அவன் தண்ணீர் இல்லாமல், சாப்பிடாமல், ஓய்வெடுக்காமல் அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். ஓடினதுனால நேரம் போனது அவனுக்கு தெரியல. அப்பொழுது சூரியன் மறையக்கூடிய நேரம் வந்தது. இதை உணர்ந்த மனிதன் எப்படியாவது நாம் துவங்கின இடத்தை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி அவன் திரும்பினான். ஆனால் திரும்பி அந்த துவக்க இடத்துல வரும் பொழுது அவனால் முழுமையாக வந்து சேர முடியல. அப்ப இன்றைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக பிரகாரமான வாழ்வை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலக பிரகாரமான வாழ்வை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால நம்முடைய துவக்கம் எங்க இருக்கிறது, நாம் எப்போ அங்கே செல்லுவோம் என்று சொல்லி அதை உணர்ந்து கொள்ளாமல் நாம் என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இன்றைக்கு மனம் மாற வேண்டும். இந்த உலக பிரகாரமான ஓட்டத்தை நாம ஓடாம, உலக பிரகாரமான வாழ்வை மாத்திரமே நம்ம வாழாம, இந்த உலகத்தை படைத்த, நம்மை படைத்த, நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிற இயேசு ஆண்டவரை நாம திரும்பி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரே நமக்கு நித்தியமானவர், அவரே நமக்கு நிலையானவர், அவரே நமக்கு வாழ்வை கொடுக்கிறவர். நாம் மனித பலத்தினால உலக பிரகாரமாக எத்தனை சேர்த்து வைக்க நினைத்தாலும் கடவுளுடைய அருளும் ஆசையும் நம்மிடமாய் இல்லை என்றால் எதுவும் நம்மிடமாய் நிலைத்திருக்காது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். இன்றைக்கு வேதம் அதுதான் சொல்கிறது. ஓசியா 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கடவுள் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ கர்த்தரிடத்தில் திரும்பு, உன் பாவத்தினால் விழுந்தாய். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் செய்த பாவம் உலகத்துக்குள்ளாக பிரவேசிக்க செய்தது, உலக வாழ்வை தேட செய்தது, உலகத்தின் இச்சைகளை தேட செய்தது, உலக வாழ்வை மட்டுமே பார்க்க செய்தது. எனவே அந்த பாவ வாழ்வில் இருந்து இயேசு ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கிறார். இலவசமாக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கின்றவராக இருக்கிறார். எனவே நாம் இந்த உலகத்தை தேடாமல், உலகத்தின் வாழ்வை வாழாமல், நம்மை மீட்டெடுத்த, நம்ம நித்திய வாழ்வை கொடுக்கிற, பரலோக வாழ்வை கொடுக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவரே நம்மை ஆசீர்வதிப்பார், அவரே நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
எங்கள் கண்மலையும் மீட்புறமாகிய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எதை தேட வேண்டும், எது எங்களுக்கு நிரந்தரமானது, எது எங்களுக்கு மேன்மை தரக்கூடியது, எது எங்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது என்பதை நாங்கள் உடைய வார்த்தை வழியாக நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்படியாக இனிய வரக்கூடிய காலங்களில் உலகத்தின் ஓட்டத்தை நாங்கள் ஓடாதபடிக்கு நாங்கள் உண்மை நோக்கி பார்ப்பதற்கு, நாங்கள் உம்மிடமாய் திரும்புவதற்கு நீதாமே பசுத்த ஆவியினாலே ஒத்தாசை செய்திட வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த உலகத்தின் வாழ்வை மாத்திரம் நாங்கள் வாழாதபடிக்கு உமக்கு ஏற்ற வாழ்வை வாழவும், உமக்கு பிரியமான ஜீவிதை ஜீவிக்கவும் இறைவன் தாமே எங்களை பலப்படுத்த வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், என்னுடைய பயணங்கள் எல்லாவற்றுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எல்லாவற்றையும் நீதாமே எங்களுக்கு வாய்க்க செய்ய வேண்டுமா நாங்கள் வேண்டி நிற்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ நீதாம் எல்லாருடைய பலவீனங்களை சுகவீனங்களை மாற்றி போட்டு எல்லாரும் நல்ல பலத்தை சக்தி ஆரோக்கியத்தை கொடுத்துள்ள வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீதான் புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அநேக பிள்ளைகள் படிப்பை பாதியில் விட்டுவிடுகிற நிலைகள் அதிகமாக இருக்கிறது. அது நிமித்தமாக அநேக தங்களை தீய காரியங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிற சூழ்நிலை இருக்கிறது. நீதான் நிலையில் மாற்றும்படியாக எல்லா வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரிகளும் நன்றாக படிக்கவும், அதன் மூலமாக தன்னுடைய வாழ்விலை முன்னேறுவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஒருவனும் கெட்டு போவது உமக்கு சித்தமல்ல. நீர் எல்லாரும் ரட்சிக்க விரும்புகிறீர், எல்லாரும் மேன்மை விரும்புகிறீர். அப்படியாக எல்லா வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் எல்லாரையும் ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும் நடத்தினோம். மீட்பர் இயேசுவின் திருப்பாத பணிந்து செபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சுவஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.